ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் நாகராஜன் லட்சுமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோ போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போகலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டே சமையல் நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ஆனியன் ரைத்தா இதான் செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு அரைச்சாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து பிரியாணிக்கு, அப்புறம் இது வந்து குழம்புக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் குழம்பு குடிச்சிட்ருக்கு. இது என்ன குழம்புனா நேற்று வச்ச புளி குழம்பு. சரி வேஸ்ட்டாக போகக்கூடாது, சூடு பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு நாளைக்காவது சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நைட்டு இது பிரியாணி முடிஞ்சு அதை வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு புளி குழம்பு குடிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வெட்டி வச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பெலாம் அரைச்சி வச்சுருந்தேன். என் பையன் பாருங்க உள்ளாண்டு ஒரே ஆட்டம், சரியான ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணி தான் சமைச்சாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சு பற்ற வச்சு கொடுத்தாச்சு, அவங்க சமைச்சாங்க. பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றினாங்க. நான் அரைச்சி தான் வைப்பேன்னு சொன்னாச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு இந்த வாட்டி வச்சோம், நல்லா தான் இருந்துச்சு. இந்த வாட்டி தான் மகாராஜா பேஸ்ட் போட்டு இந்த வாட்டி தான் பிரியாணியுமே செஞ்சுருக்கோம். ஏன்னா இத்தனை நாள் செஞ்சது கிடையாது. நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் பிரியாணி தான். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக பிரியாணி சாப்பிடுவார், ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவாருன்ட்டு ஒயிட் ரைஸ், பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் குழம்பாவே வச்சாச்சு, கிரேவியாக வைக்காமல் குழம்பாவே வச்சாச்சு. நைட்டுக்கும் ஆகிக்கும் அப்படின்ட்டு அதோட சாப்பிட்டாச்சு. அக்கா, அண்ணி, நான், அம்மா, அப்பா எல்லாருமே அவங்களும் சாப்பிட்டாங்க நேரத்துலேயே. நான் தம்பி தூங்க வச்சுட்டு சாப்பிட்டேன், லேட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம்.